ஆரம்பிக்கலாங்களால இன்னைக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜாவோட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்னடா இவங்க 3 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்களே T20 இன்டர்நேஷ்னல்ஸ்லேருந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்ச கையோட இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கே அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். பட் இன் ரியாலிட்டி இந்த நியூஸ் நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான். இது எப்படியா இருந்தாலும் நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியா தோத்த பிற்பாடு, ஒருவேளை தோத்திருந்தா அதற்கு பிற்பாடு இவங்க ரிட்டையர் ஆகியிருந்தா இதில் என்ன ஆச்சரியம், இவங்க முன்னாடியே ரிட்டையர் ஆகிருக்கணுமே அப்படின்னு பேசியிருக்கலாம். அண்ட் அந்த வாதத்திலையும் ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஏன்னா 2022 வேர்ல்ட் T20க்கு அப்புறமே இவங்க ஃபேஸ் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது, குறிப்பாக ரோஹித் அண்ட் விராட். அதுக்கப்புறம் ஒரு செய்தி என்ன வந்ததுன்னா, வேர்ல்டு கப்பில் வந்து ரோஹித் சர்மா அவ்வளோ அக்ரெசிவாக ஆடி இந்தியன் டீம் அவ்வளோ நல்லா ஆடினதுக்கு அப்புறம் அண்ட் விராட் கோலிக்கும் ஒரு பிரமாதமான ஒரு டோர்னமெண்ட் இருந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணணும். அண்ட் குறிப்பாக ரோஹித்தோட அந்த அக்ரெசிவ் அப்ரோச் அட் த டாப் அண்ட் வேர்ல்ட் T20க்கு அதிக டைம் இல்லை வேர்ல்ட் கப் முடிஞ்சக்கப்புறங்கிறதுனால ரோஹித்தை கண்டினியூ பண்ணார் கேப்டனாக. அண்ட் விராட்டும் அவரோட ஓப்பனிங் ஆடினார். அண்ட் இந்தியாவுக்கு அதற்கான ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு, கை மேலே பலன். அண்ட் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, கடந்து போயிட்டாங்க. பட் அவங்களோட கரியருக்கு வந்து இன்னும் எந்த விதமான பாதகமும் இல்லை. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போகிறதா BCCI பிரசிடென்ட் ஜெயஷா, BCCIயோட செக்ரட்டரி ஜெயஷா ராதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. February Marchல நடக்க இருக்கு பாகிஸ்தானில். அண்ட் இந்தியாவோட மேட்சஸ் அநேகமாக UAEல நடைபெறும் அப்படின்னு அனுமானிக்கப்படுது. ஸோ அதற்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருப்பாங்க, ஏன்னா சீனியர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஜெய்ஷா சொல்லியிருந்தார். அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகும் பட்சத்தில் இந்த 2025 அதற்கும் ரோஹித் மற்றும் விராட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா கண்டென்ஷனில் இருப்பாங்கங்கிற செய்தி நிச்சயமாக மகிழ்ச்சியை அளித்திருக்கும் இந்திய ரசிகர்களுக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னெல்லாம் வர இருக்குது, ஜிம்பாப்வேவோட ஒரு சீரீஸ் விளையாட இருக்காங்க ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து. சுப்மன் கில் தலைமையில் ஒரு 2nd அல்லது 3rd ஸ்ட்ரிங் சைடை நீங்கள் சொல்லலாம், எப்படி நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களோ. அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க, அங்கே தான் புது கோச் சார்ஜ் எடுத்துக்க போகிறாருங்கிறதும் ஜெய்ஷா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஜிம்பாப்வேக்கு VVS லக்ஷ்மன் ஒரு கேர்டேக்கர் கோச் மாதிரி, ஒரு ஸ்டாண்ட் இன் கோச் மாதிரி போவார். இங்கே ஸ்ரீலங்காவில் அநேகமாக கௌதம் கம்பீர் சார்ஜ் எடுத்துப்பார். ஏன்னா கௌதம் கம்பீர் மற்றும் WE ராமன் 2 பேரும் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டியால். ஸோ கம்பீர் சார்ஜ் எடுத்துப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அந்த 3 ODI ஆடுவாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இங்கேருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் 9 ODI மட்டும்தான் இருக்குது இந்தியாவுக்கு. 3 ODI ஸ்ரீலங்காவுக்கு எதிராக, அப்புறம் நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து இந்தியாவுக்கு வராங்க லேட்டர் திஸ் இயர். ஸோ அப்போது அவங்களோடையும் 3-3-6 ODIs இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவோட எதிர்கால ODI சீரீஸ். அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியாவை இந்தியா டூர் பண்ணுவது நம்ம எல்லாருக்கும் அறிந்த விஷயம் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி தொடர்ந்து தகவல்கள் வேணும்னா கெத் திஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.